அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலின் பேரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் ஹிந்திக்கான சொல்லாகவே பொறிக்கப்பட்டுள்ளது என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி வணக்கம். புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவாயிலுக்கு கட்வா துவார் என்ற இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி என ஆகிய மொழிகளில் பெயர்கள் குறிப்பிடப்படும் நிலையில் இந்த வாயிலின் பெயரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் இந்திக்கான சொல்லாகவே பொறிக்கப்பட்டிருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இதற்கான எதிர்குரல்கள் மதிப்பளித்தும் தற்போது இந்தி பெயரை அகற்றிட ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். உலக நாடுகளுக்கு செல்லும் போது கூட உலகின் தொன்மைமிகு மொழியாம் நம் தமிழ் மொழியின் சிறப்புகளை பெருமிதத்தோடு குறிப்பிடும் நமது பாரத பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மலேசியா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க மலேசிய அரசோடு ஒப்பந்த கையெழுத்திட்டது நினைவு கூறத்தக்கது. இப்படி தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்த்திட வேண்டும். எனவே மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மேற்கூறிய நுழைவாயிலுக்கு தமிழில் பெயர் சுட்டிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்.